ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. துலா ராசி என்பர்களே, ஜனவரி மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, அனுகூலமாக இருக்குது, தொட்டதெல்லாம் துலங்க போகுதுன்னு சொல்லலாம். ராசிக்கு 3ஆம் இடம் 4ஆம் இடம் மிக சிறப்பாக இருக்குது. 3ல் நிறைய கிரகங்கள், 3, 6, 11 இந்த ஸ்தானங்களில் கிரகங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அது உங்களை என்ன பண்ணுன்னா நிறைய முயற்சி செய்ய வைக்கும். பொருளுக்கான முயற்சியாக ஒரு இடம் இருக்கும், கற்றுக்கொள்வது தெரிந்து கொள்வதற்கான முயற்சியாக ஒரு இடம் இருக்கும், தன்னை நிலைப்படுத்தி கொள்வதற்கான முயற்சியாக ஒரு இடம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக இது பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல முயற்சிகள், விடாமுயற்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும். சகோதரர்களோடு சேர்ந்து இணங்கி இருக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். சகோதர பந்தம் பலப்படும். சகோதர ரீதியாக நீங்கள் என் தம்பி இருக்கான், தங்க இருக்கா, என்ன இருக்கான், அக்கா இருக்கான்னு சொல்லி அவங்க இருக்கிறத பலமாக நீங்கள் கருதுவீங்க. சகோதர அம்சங்கள் மிக சிறப்பாக இருக்கிறது. செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நேரம் போகிறதே தெரியாது. இந்த ஒரு மாதம் ஒரு வாரம் மாதிரி போயிடும் உங்களுக்கு. அப்படியா, ஜனவரி மாதம் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சான்ற மாதிரி நீங்கள் சிந்திப்பீங்க. அந்த அளவிற்கு இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக சாதகமாக அமைய போகிறது. மிக முக்கியமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு செயல் தொடங்கிறதுக்காக நினச்சிட்ருக்கீங்கன்னா தாராளமாக தொடங்கலாம், அது நல்லபடியாக நடக்கும். எவ்வளோ வயதானவர்களாக இருந்தாலும் கூட இது நாள் வரைக்கும் செய்யாத புது விஷயங்களை செய்வீங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத பலன்கள் சேரப்போகிறது. ஏன்னா தைரியம், அதுபோல் நம்பிக்கை, தேக ஆரோக்கியம், மனநலம், இது எல்லாமே இருக்கும். 4 கிரகம் இருக்குது 3ஆம் இடத்துல. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பலனை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் உற்சாகமாக தொடங்குவீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும், பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மட்டும் பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு அம்சத்தை தாண்டி சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் பந்தம், நெருக்கம், பாசம், தொடர்பு அதிகமாகும். இப்போ சகோதரர்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க, கல்யாண வயசு வந்த பிள்ளைகள் இருக்காங்கன்னா நீங்கள் முன்னே இருந்து பொண்ணு பார்க்குறது, பையன் பார்க்குறது எல்லாம் பார்த்து எடுத்து கட்டிட்டு உங்கள் பிள்ளைங்க போல் அந்த கல்யாணத்தில் ஈடுபாட்டோடு இப்போ இருப்பீங்க. அப்படியாக எடுத்துக்கலாம். சகோதரர் ஒருவர் ஒரு பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைந்தார், நல்ல நிலையில் இருக்கார்னா அவரை வைத்து அவருடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாம் அப்படியே செட்டில் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இது நடக்கும். இது கட்டாயம் அது நடக்க வேண்டிய ஒன்று. இது எல்லாருமே செய்யணும். ஒருத்தர் பிழைக்க வந்தார், ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டாருன்னா தன்னை சார்ந்தவர்கள்லாம் கூப்பிடணும், தனக்கு தெரிஞ்சவர்கள்லாம் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஊரில் இருக்கக்கூடியவர்களை வேலைக்கு வச்சுக்க முடியும்னா, நல்லா படிச்சிருக்காங்கன்னா வேலைக்கு வச்சுக்கலாம். பார்ட்னர்ஸாக சேர்த்துக்க முடியும், அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா அதை செய்யலாம். உடன்பிறந்த சகோதரர்கள்லாம் ஒவ்வொரு கிளை ஒவ்வொரு இடத்துல வச்சு கொடுத்து இதை நீ மேனேஜ் பண்ணிக்கோ, மெயின்டைன் பண்ணிக்கோ, முதல்ல கொஞ்ச நாள் நான் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கெல்லாம் மனசு இப்போ வரும், இதையெல்லாம் செய்ய முடியும். அப்படியாக இந்த மாதம் உங்களுக்கு சகோதர பந்தம் மிக சிறப்பாக இருக்கும். சகோதர காரகன் சகோதர ஸ்தானத்தில் இருக்கும்போது நல்லது நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். குரு தொடர்பு வர்றதுனால நடக்கும். குரு செவ்வாயை பார்க்குறார், செவ்வாய் குரு பார்க்குறார், குருமங்கல யோகமானது ஏற்படுகிறது. அந்த குரு போய் உச்ச பலத்தையும் அடைய போகின்றார். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக அற்புதமாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தரக்கூடியது. அப்புறம் 4ஆம் இடத்திற்கு வருவாங்க. அதில் என்னென்ன பலன்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, 4ஆம் இடத்திற்கு சூரியன் வர்றார். அப்போது சுய ஒழுக்கம் அதிகமாகும், கட்டுப்பாடு அதிகமாகும். நம்ம இப்படித்தான் இருக்கணுன்ற ஒரு பிரின்சிபல். வாழ்க்கைன்னா அதன் போக்கில் போகிறதுன்றது கிடையாது. நம்ம பாதையை வகுத்து அதில் தான் நம்ம பயணத்தை தொடரணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். மேலும் ஒழுக்கம்ன்ற விஷயம் அதிகமாகும். 4ல் சூரியன் வரும்போது ஒழுக்கமாக இருக்கணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். ஒழுக்கம்னா நம்ம தீய பழக்கம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது கிடையாது. எண்ணம், சிந்தை அது தெளிந்து இருக்கிறது, நல்லதாக இருக்கிறது.
அந்த ஸ்படிகம் போல மனசு இருக்கணும், வெளிப்படையாக இருக்கணும். காழ்ப்புணர்ச்சி அப்படின்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கும். பொதுவாகவே இந்த ராசியில் இருக்காது. இன்னமும் இப்போ வைராக்கியம் அதிகமாகும். நம்ம நல்ல எண்ணங்களை நிறைய வளர்த்துக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த நன்னடத்தை, நற்பண்புகள், நல்லொழுக்கம் இதையெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்கும். 4ஆம் இடத்துல புதன் வரும்போது என்ன ஆகும்னு சொன்னால், தனியாக போய் ஒரு கல்வி படிக்கிறோம் இல்லையா, அது இல்லாமல் வாழ்க்கையே படிப்பாக எடுத்துக்கிறது, ஒவ்வொரு நாள்லையும் கற்றுக்கிறது, ஒவ்வொரு இடத்துல பேசும்போதும் ஒன்றை தெரிந்து கொள்வது, அப்படியான விஷயங்கள்லாம் செய்து அதை வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கிறது, அதை உங்களுடைய உத்தியோகத்துக்கு, உங்கள் பிஸ்னஸுக்கு பயன்படுத்திக்கிறது. இந்த பலன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வீடு அமையும், நல்ல வாகனம் அமையும், இந்த யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. சுக்கிரன் தான் முதல்ல சொல்லணும். அவர் தான் அவங்க ராசிக்கு அதிபதி. அப்படிப்பட்டவர் குரு வீட்டிலேருந்து குரு பார்வையை பெறுவதனால ஆசைப்பட்டதெல்லாம் அடைய முடியும். குரு சுக்கிரன் 2 பேரும் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் அவங்க மிகப்பெரிய விஷயங்களை தான் ஆசைப்படுவாங்க, அதையெல்லாம் அடைஞ்சிருவாங்க. நல்ல பேர் புகழோடு எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் அவங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் மட்டும் பலமாக இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன எல்லாம் அனுபவிப்பாங்க, ஆனால் ஒரு பேர் புகழ் கௌரவம் அதுவும் கூட கிடைக்கும். ஆனாலும் அவங்கள பற்றி பேசும்போது அனுபவித்தல், உலகியல் இன்பங்கள் இதுதான் மேலோங்கி இருக்கும். குரு மட்டும் பலமாக இருந்தால் அவங்க வாழ்க்கையை அனுபவிக்கவே மாட்டாங்க. ரசனைகள், உலகியல் இன்பங்கள், சிற்றின்பங்கள், சுகபோகங்கள் இதெல்லாம் அனுபவிக்கவே மாட்டாங்க. நல்ல பெயர் இருக்கும் அவங்களுக்கு, நல்ல கௌரவம் இருக்கும், நல்ல மரியாதை இருக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் வாழ்க்கையை அவங்க அனுபவிக்கவே மாட்டாங்க. 2 பேரும் நல்லா இருந்தால் பேரும் இருக்கும், அனுபவிக்கவும் செய்வாங்க. அந்த அம்சம் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கிறது. அதனால் ஜனவரி மாதத்தை நீங்கள் உற்சாகமாக ஜனவரி 1ஆம் நாளை கொண்டாடும்படியாக இந்த மாதத்தையும் கொண்டாடலாம், ஒவ்வொரு நாளையும் கொண்டாடலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அவர் சூரியன் செவ்வாய் புதனோடு சேர்ந்தே சஞ்சரிக்கிற மாதிரி தான் இருக்கிறது. அப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் நிறைய அம்பாள் இருக்கக்கூடிய இடங்களில் போய் வழிபாடு செய்யலாம். இப்போது சப்த கன்னியர்னு இருப்பாங்க, சப்த மாதர்கள்னு அவங்கள சொல்லுவாங்க, சப்த கன்னியர், இவங்களை வழிபாடு செய்யலாம் நீங்கள். அப்புறம் ஒரு அம்பாள் சன்னதிக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், அந்த தனியாக சப்த கன்னியர்கள்னு ஒரு சன்னதி இருக்கும். அது இல்லாமல் அம்பாள் கோயில்களுக்கு நீங்கள் செல்லும்போது அம்பாள் பிரகாரம் அந்த சன்னதியை சுற்றி கோஷ்டத்தில் ஒவ்வொரு அம்பிகை இருப்பாங்க, இவங்களை நீங்கள் வழிபடலாம். துர்காலட்சுமி சரஸ்வதின்னு சேர்ந்து நவராத்திரி காலத்திலலாம் வழிபடுற மாதிரி அம்பாலை நீங்கள் வழிபடலாம். இப்படிப்பட்ட அந்த வழிபாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை ஏற்படும்.